சங்கீத பகுதிகளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த சங்கீதம் 18 இந்த பகுதியில நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசன பகுதியாக வசனம் 33 சொல்லுகிறார் தாவீது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இந்த சங்கீதத்தினுடைய ஒரு தலைப்பாக எனக்குரியதை கர்த்தர் எனக்கு தருவார். அதுதான் இங்க தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சொல்லி. அப்ப இது சொல்றதுக்கு முன்னாடி 31ஆம் வசனத்துல சொல்றார், கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை என்று கண்மலையும் யார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை நம்ம அறிமுகப்படுத்தும் பொழுது அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய படிப்பு அவருடைய சாதனைகளை அவர் என்னென்ன செய்கிறாரு என்னென்ன ஸ்தானத்தில் இருக்கிறாரு என்று சொல்லி அறிமுகப்படுத்தி வைப்போம். ஏன்னா ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாருன்னா டைல்ஸ் மேஸ்திரியாக இருக்கிறாரு, டைல்ஸ் வேலை செய்கிறாரு, ஒரு டிராயிங் வரைவார், இப்படிப்பட்ட வேலைகளை செய்வாருன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை அறிமுகப்படுத்துவோம். ஆனால் தாவீது இங்கே நமக்கு கர்த்தரை அறிமுகப்படுத்துகிற விதமே வேறு. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், இந்த ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். ஆண்டவர் தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாட்சி பகுதியிலே சொல்லணும்னு நினைச்சேன். என்னுடைய குழந்தைக்கு இளைய மகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது 8ஆம் தேதி 15ஆம் தேதி 23ஆம் தேதி என்று கடந்து போய்கொண்டே இருந்தது. நேற்றுக்கு ஆண்டவர் எனக்கு சுருக்குன்னு ஒரு வார்த்தை உணர்த்தினார். உனக்கு குழந்தை கொடுத்தது நான், பெத்தெடுத்தது நீங்க, நான் உன் கூட இருக்கிறேன், உன் குழந்தைக்கு பேர் வைக்க நீ ஏன் மனுஷனை எதிர்பார்க்குற அப்படின்னாரு, உன்னுடைய உறவுகளை எதிர்பார்க்குற அப்படின்னாரு. ஏன்னா இந்த 3 வாரமும் தள்ளி போனதுக்கு அதுதான் காரணம். அவங்க வரட்டு இவங்க வரட்டு, அவங்க வரட்டு இவங்க வரட்டு. ஏன் ஆண்டவர் அவருடைய சமூகமும் அவருடைய விசுவாசிகளும் பாஸ்டரமா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு வரலையே. ஏன் கர்த்தரை கொஞ்சம் விட்டு நம்ம பின்னாடி போயிட்டோம். இதை நம்ம பகிரங்கமாக அறிக்கையிடுறதுக்காக நான் வெட்கப்படலை. சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளமெல்லாம் புள்ளடிக்குது. ஆனா இங்க தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் என் உள்ளத்துல பதிவு, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார். அப்ப இந்த வைராக்கியம் நமக்கு எல்லாத்துலயுமே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் சரி, இன்னைக்கு தந்த ஆலோசனை பகுதியில, ஆராதனை பகுதியில, பாஸ்டர் சொன்ன புத்திமதியில, சங்கீத பகுதிகளுக்காக சரி, ஜப பகுதிகளுக்காக சரி, ஊழியர்களுக்காக எல்லாத்துலயுமே இந்த வைராக்கியம் இருக்கணும். நான் என்னுடைய ஆண்டவர்கிட்ட நான் போறேன், என்னுடைய ஆண்டவர் சமூகத்துக்கு என்னுடைய ஆண்டவருக்காக நான் இறங்கி வேலை செய்யறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு எப்போ வருதோ அப்போ நம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனை என்கிற உணர்வு நம்மளுக்கு வரும். இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களை கடந்து வந்தார், எத்தனையோ காரியங்களை கடந்து வந்தார். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், மரண வழி ஜீவ வழி என்று சொல்லி வேத புத்தகத்துல ஒரு வசனம் ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம என்ன ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறோம்? பரிசுத்தமுள்ள ஒரு வழியவா, பாவமுள்ள ஒரு வழியவா, கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு வழியவா, கர்த்தரை தேடி செல்லுகிற ஒரு வழியவா, நித்தியத்திற்குரிய வழியவா, நரகத்திற்குரிய ஒரு வழியவா, என்ன வழியை நம்ம செலக்ஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் நம்ம கிட்டே கொடுத்துருக்காரு. மரணமானாலும் ஜீவனானாலும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உங்கள்கிட்டயே அந்த ஃப்ரீடம், ஒரு சுதந்திரத்தை உனக்கே ஒப்பு கொடுக்குற. நீ எதை செலக்ஷன் பண்ற அதன்படியாக அவனவன் செய்கிற கிரிகளின் தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப நம்ம எதை செய்தாலும் சரி, இன்னைக்கு எதை ஒரு விதை விதைச்சாலும் அதற்குரிய பலனை நம்ம தான் அறுவடை செய்கிறவர்களாக இருக்கிறார். அதனாலதான் தாவீது எல்லாம் உணர்ந்தவராக சொல்றாரு, என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் ஆண்டவர். எனக்கு எவ்வளவோ நெருக்கம் வரலாம், போராட்டம் வரலாம். உதாரணமா பாத்தீங்கன்னா அமலேக்கியர் தாவீதினுடைய நகரத்துக்குள்ள சிக்லாவுக்குள்ள புகழ்ந்து ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் எடுத்துட்டு போயிட்டு கொள்ளையடிச்சுட்டு போயிட்டு பட்டணத்தை தீக்குழுந்தி போட்டுட்டாங்க. தாவீதினுடைய வாழ்வாதாரமே அற்று போச்சு. ஒண்ணுமே இல்லை, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. எப்படி வாழ்றது, என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தாவீது கூட இருந்த நபர்களே தாவீதை பகைச்சுக்கிட்டாங்க. எல்லாமே இவனாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தாவீதை கல் எடுத்துட்டாங்க கையில் அடிக்கிறதுக்கு. அப்போ தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறாரு. ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின் தொடரட்டும் அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீ அந்த தண்டை பின் தொடரு, நீ அதை பிடித்து ஒன்றுக்கும் குறைபடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஏன் இந்த ஒரு காரியம்னா, எத்தனையோ நெருக்கம் வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்குரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நிச்சயமாக தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் இது எல்லாம் உணர்ந்து தாவீது சொல்கிறார், என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறது. எனக்கென்று வச்சிருக்கிற ஒரு ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து என்னுடைய ஆண்டவர் நிறுத்துவாருங்கிற விசுவாசம் வேணும். எனக்கென்று வச்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுப்பாருங்கிற ஒரு நிச்சயம் வேணும் நம்மளுக்குள்ள. அப்போ தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய உயர் தலங்களில் என்னை வைக்கிறீர்கள். தாவீது ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நடந்ததின்படியாக ஒன்றுக்கும் குறைபடாமல் திருப்பி கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்மளும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன்படியாக நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டம், எல்லா கஷ்டமும் நீங்கும், நம்மளுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும்.
நம்மளுடைய மனப்புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுவார் ஆண்டவர். நம்மளுடைய மனப்புலம்பல் இல்லாமல் யாருமே இருந்ததில்லை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இல்லைங்கிற கவலை, திருமணம் ஆகாதவங்களுக்கு வாழ்க்கை துணை இல்லைங்கிற கவலை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற கவலை, ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு சுகம் இல்லை அப்படிங்கிற கவலை. இன்னும் மனப்புலம்பல் இல்லாமல் யாருமே இல்லை. ஏதோ ஒரு வகையில சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கு மனப்புலம்பலுங்கிறது. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, புலம்பலும் முறுவலுக்கும் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி. அப்ப கர்த்தருக்கு எது அருவருப்பான காரியமோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், புலம்பிக்கிட்டே இருக்கோம், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கோம். கர்த்தரை எப்ப நம்ம முன்னாடி நின்று வச்சு முன்னாடி போறோமோ அப்ப நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். இது தாவீதுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமே இருக்குது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவர் என் வலது பாரிசத்தில் நான் வைத்திருக்கிறபடினா நான் அசைக்கப்படவில்லை. இப்ப நம்மளுடைய அஸ்திபாரமா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்திபாரமா இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நம்ம ஏன் அசைக்கப்படுறோம் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்குள்ள சரியில்லை. கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்மளால ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை நிலைகளை வாழ்க்கை முறைகளும் சரியில்லை அப்படிங்கிறத நாம இதை அணிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்க மீண்டுமாக தாவீது சொல்லுகிறார் பாருங்க, என் கால்கள் வலுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேன். அப்ப நம்மளுடைய வழியை கர்த்தர் அகலமாக்கி கொடுப்பார். நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கும் பொழுது அந்த மிஸ்டேக்ல இருந்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை ஒரு பரிசுத்தமான பாதையில நடத்தும் பொழுது பாத்தீங்கன்னா அவர் நம்மை மேன்மேலும் முன்னாடி கொண்டு போறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்போ மத்திய எழுதின சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 2 விதமான வழிகளை அங்க இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்கிறவர்கள், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது விரிவுமா இருக்குன்னு சொல்லி 2 விதமான வழிகளை சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம எந்த வழியில இன்னைக்கு போக போறோம் அப்படிங்கிறது தான் தாவீது இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இதனுடைய காரியமாக முடிவு காரியமாக சொல்றாரு, நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடாரியை எனக்கு ஒப்பு கொடுத்திருக்குன்னு சொல்லி. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனுடைய குடுமி என் கையில் இருக்கு, அவனுடைய வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியும், அவனை எங்க அடிச்சா எங்க விழுவா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய உலக மனிதர்கள் நம்மளை எல்லாம் பகுத்து பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட் அவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்குறோம். யதார்த்தமாங்கிற பேர்ல இல்ல என்னுடைய உறவுகள் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய குணாதிசயங்களை நான் இவ்வளவுதான் இப்படிதான் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்போம். ஆனா இங்க தாவீது நமக்கு கற்றுத்தருக்கிற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் தான் எல்லாமே. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள பேசும்பொழுது ஆண்டவர் உணர்ந்துக்கிற காரணம் நம்மளுடைய சுயத்தை ஃபர்ஸ்ட் வெறுக்கணும். நமக்குள்ள பாத்தீங்கன்னா பெருமை இல்லாம இல்லை, ஆணவம் இல்லாம இல்லை, அகந்தை இல்லாம இல்லை, நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இவ்வளவுதான் வரும், நான் இதைத்தான் செய்வேன், என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. என்னைக்கு அந்த எண்ணத்தை முறிச்சு கட்டுறோமோ அன்னைக்கு கர்த்தருடைய கோள் நமக்குள்ள துளிர்க்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால்தான் தாவீது முதல் காரியமாகவே சொல்லிட்டாரு, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவன் என்று கண்மலையும் யார், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவைப்படுத்துவார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகணும், நம்மளுடைய வழியெல்லாம் செவையாகணும் அப்படின்னு சொன்னா நம்ம பேருக்கெல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. வர்றோம், ஜெபம் பண்றோம், அந்நிய பாச பேசுற, திருவிருந்து எடுக்கிறோம், சங்கீதம் வாசிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிற, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியங்கள் வேணும். நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பண விஷயத்தை குறித்து தியானித்துட்டு போகும்பொழுது பாத்தீங்கன்னா, அப்ப பணக்காரர்கள் எல்லாம் பரிசுத்தர்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துச்சு. அப்போ பணம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அநேகர் பாத்தீங்கன்னா தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்களே தவிர கிறிஸ்துவுக்கு உரிய வாழ்க்கை அந்த பணத்தில் இல்லை. பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், இப்ப நான் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு விசுவாசத்தின்படியாக நான் ஒரு ஜெபம் பண்ணா என்னுடைய ஒரு தலைவலி குணமாகும். ஆனா அதை பணத்தால சாதிக்க முடியுமானா முடியாது. பணத்தால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்மை படைத்த ஆண்டவரால செய்ய முடியும். அப்ப அந்த ஆண்டவரை எப்ப நம்ம இறக்கமா பிடிச்சுக்கிறோமோ அப்ப நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாகும், வழி செம்மையாகும். நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நமக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானம், நமக்கென்று வைத்திருக்கிற தகுதி, நமக்கென்று வைத்திருக்கிற அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். நமக்கு நம்மளே சுய கௌரவத்தை ஏற்படுத்த கூடாது. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல 10 பைசா பணம் இருக்காது, ஆனால் அவர்களுடைய நடை உடை பாவனை பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கிற மாதிரி காட்டிக்கு. அதல்ல, ஆனா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவம் பாத்தீங்கன்னா எது இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்மளை பார்த்தாலே ஒரு ரிச்சான ஒரு பீப்புள் மாதிரி தான் தெரியும் அநேகருடைய கண்களுக்கு. இருக்கப்பட்ட ஆளுதான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இருக்கப்பட்ட எல்லாத்தையும் உண்டாக்கி ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம இருக்கப்பட்டவங்களாக இருக்கும். எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய நிலைக்கு நம்ம ஒருபோதும் வரமாட்டோம். இப்ப மனுஷனுடைய சுயத்தை எடுத்து பாருங்களேன், எல்லாமே தேவைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது, எல்லா தேவைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. 3 வேளை சாப்பிடுறோம், வஸ்திரங்கள் போடுறோம், இருக்க இடம், வீட்டு வாடகை, எல்லா தேவைகளும் நடந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் பணத்தின் மீது ஒரு ஆசை குறைவே இல்லை. ஏன்? தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சின பணம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த பண ஆசை அவனுக்குள்ள வருது. எல்லா தேவைகளும் நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கும் அதிகமாக வருவதில்லை. அதனாலதான் நீங்க தாவீது சொல்லுகிறார், எல்லாத்துக்குமே எனக்கு ஆண்டவர் தான், என் தேவனை என்று கண்மலை யார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக மீண்டுமாக நம்மளுக்கு நினைவு கூறும்படியாக சொல்லுகிறார், என்னுடைய உயர் தளங்களில் என்னை நிறுத்துகிறார். அப்போ நமக்குரிய ஒரு அந்தஸ்தை
கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். இது என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய அனுபவபூர்வமாக நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. நமக்குரிய ஒரு ஸ்தானத்தை, நமக்குரிய வேலைகளை, நமக்குரிய வாழ்க்கை துணையை எல்லாத்தையுமே கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான். அதுல நம்ம ஞானம் உள்ளவர்களாய் நடந்து நம்மளுடைய பிழைகளை நம்ம வெளிப்படுத்தாம கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு பாவ அறிக்கையிட்டு மனம் திரும்பி அவரிடத்துல பூரணமாய் மன்னிப்பு கேட்டு பெறும் பொழுது நமக்குரிய எல்லா விதமான நன்மைகளும் நம்மை வந்தடையும் என்பதிலே சந்தேகமே இல்லை என்று சொல்லி நல்ல சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேச இடமளித்த பாஸ்டருக்கு நன்றிகளை சொல்லி